தேமுதிக திமுக கூட்டணிக்குள் வந்திருக்கும் நிலையில் தேமுதிகவை வரவேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கூட்டணிக்கு தேமுதிகவை வரவேற்று அவருடைய பதிவு அமைந்திருக்கிறது. கருப்பு சிவப்பை கொடியில் தாங்கியுள்ள தேமுதிகவின் வரவு நல்வரவு, நல்வரவு நல்லுறவு தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும் என்று அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். முதன்முறையாக திமுக கூட்டணிக்குள் தேமுதிக வந்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக வரும் சட்டமன்ற தேர்தலை திமுகவோடு இணைந்து திமுக கூட்டணிக்குள் வந்திருக்கிறது. தேமுதிக 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலை நினைவு கூர்கிறோம். அதிமுக ஒரு கூட்டணியாகவும் திமுக ஒரு கூட்டணியாகவும் மக்கள் நல கூட்டணி அமைந்து தேர்தலில் போட்டியிட்டார்கள். அந்த காலகட்டத்தில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி தவிர்த்து மக்கள் நல கூட்டணி உருவாகியிருந்தது. அதில் தேமுதிக, விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவை இணைந்து மக்கள் நல கூட்டணியாக போட்டியிட்டிருந்தன. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அனைத்து கட்சிகளும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளன. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைந்திருந்தது. அப்போது இருந்த பெரும்பாலான கட்சிகள் தற்போதைய தேர்தலில் திமுக கூட்டணியுடன் இணைந்துவிட்டன. மதிமுக, விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தற்போது திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கும் நிலையில் தமாக மட்டும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிக அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் தற்போது நம்முடைய இணைப்பில் திமுகவின் திரு டி.கே.எஸ். இளங்கோவன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தேமுதிக உங்களுடைய கூட்டணியில் இணைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு பலமாக உணர்கிறீர்கள்? தேமுதிக ஒரு பலமான கட்சியாக இருந்தது. ஏறத்தாழ 20 எதிர்கட்சி அந்தஸ்திலே கூட அவர்கள் தமிழகத்தில் இருந்தார்கள். ஒரு வலிமையான கட்சி. அந்த வகையிலே மட்டுமல்லாமல் அவர்கள் எங்களோடு இணைய வேண்டும் என்று எண்ணி எங்களிடம் வரும்பொழுது இன்றைக்கு பாஜகவை எதிர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுகிற திமுக இந்த இணைப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எத்தனை தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? குறிப்பாக மாநிலங்களவை தொகுதி தொடர்பாக சொல்லப்படுகிறது. அது தலைவர் பேசி முடிவு பண்ணுவார். கூட்டணியில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இனி பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது மற்ற கட்சிகளோடு இணைந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அப்பொழுது அதை முடிவு செய்வார்கள். நன்றி திரு டி.கே.எஸ். இளங்கோவன் இணைப்பில் வந்தமைக்கு.